உள்ளாட்சி தேர்தலை கொஞ்சமாச்சும் நடத்துவதற்கு முயற்சி செஞ்சாரா? இல்லையே. ஏன் நடத்தல? வெக்கமா இல்ல? மின்துறைய தனியார் மயமாக்க துடிக்குது. வெக்கமா இல்ல? கள்ளச்சாராய வியாபாரிகள் கையில சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. வெக்கமா இல்ல? போதைப் பொருட்களை தாராளமாக இன்னைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெக்கமா இல்ல? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. வெக்கமா இல்ல? ஒப்பந்த பணி ஆசிரியர்கள் குடும்பத்தோட வீதிக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? ஸ்டாலின் பேசிய இந்த வெட்கமா இல்ல டயலாக் தான் இன்று உலக அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு? தன்னைத்தானே இவ்வளவு மோசமாக விமர்சிக்கிறார் என ஒரு நிமிடம் ஆடி போய் விட்டோம். பிறகு உத்து கவனித்த போதுதான் தெரிந்தது அது புதுச்சேரியில் செய்த பிரச்சாரம் என்று. புதுச்சேரி அரசை விமர்சித்து ஸ்டாலின் பேசிய பேச்சை யாரோ ஒரு புண்ணியவா புதுச்சேரி என்கிற வார்த்தையை மட்டும் கட் செய்து போட்டிருக்கிறார். ஸ்டாலின் வைத்த மொத்த விமர்சனமும் அவருக்கே பொருந்தி இருக்கிறது. தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 100 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். அதை தடுக்க முடியாதவர் அடுத்த மாநிலத்தை குறித்து பேசியிருக்கிறார். இங்கு போதைப் பொருள் புழக்கம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை நாடறியும். போதைப் பொருள் விற்ற ஜாபர் சாதிக்குடன் பல்லை காட்டிக்கொண்டு போஸ் கொடுத்தவர் அடுத்த மாநிலத்தை